ஹாய், ஐம் வருணேஷ், நீட் ஹஸ்பண்ட். ஸோ வந்து ஃபிசிக்கல் தட்ஸ் ஃபுட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு ஸ்டோன் ஒருத்தர் தூக்கி போடுறாரு. ஸ்டோன் வந்து தூக்கி போட்டோடனே என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இங்கே தூக்கி போடுறோம், அடுத்து 5 செகண்டுக்கு அடுத்து இங்கே வருது, 5 செகண்ட் டைம் இன்டர்வலில் இந்த பாயிண்ட்டுக்கு வருது, அடுத்த 5 செகண்ட் இங்கே போகுது, அடுத்த 5 செகண்ட் இங்கே போகுது. இதோட நேமிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது H1, இது H2, இது H3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் H1, H2, H3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன பண்ண போகிறோம்னா, S is equal to ut plus 1/2 at ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். u வந்து நம்மளுக்கு தெரியும், இது கீழே போனோன்னா இதோட வெலாசிட்டி என்ன 0 ஆயிரும். ஸோ 0 into t 0. இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா S is equal to 1/2 gt ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு H1 கண்டுபிடிக்கிறதுக்கு H1 is equal to 1/2 g into t ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஸ்கொயர் இருக்காங்க 5 ஸ்கொயர் மைனஸ் 0. ஏன்னா இங்கே போடுறப்ப நம்ம 0லேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரப்போ 5. ஸோ இந்த கேப் வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 0. அப்போ என்னது 1/2 g into 25. அப்போ என்ன 25g by 2. இப்படி நம்மளுக்கு H1 வேல்யூ கிடைக்கிது. அடுத்து H2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா தான். H2 is equal to 1/2 g. இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கேன்னா 5 ஸ்கொயர். இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த H2 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 5 செகண்ட் ஆயிருக்கு, இங்கே வரக்கு ஒரு 5 செகண்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து 10 ஸ்கொயர் மைனஸ் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த ஏரியாவோட இதுனா 5 செகண்ட்ஸ். ஸோ 5 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 1/2 g 10 ஸ்கொயர் என்னது 100 மைனஸ் 5 ஸ்கொயர் என்னது 25. ஸோ H2 is equal to இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 75 g by 2. இது வந்து H2ஓட வேல்யூ. அடுத்து என்னென்னா H3யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ H3யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா அதே ஃபார்முலா தான் 1/2 g இன்ட்டு இப்போ இங்கே வர H3க்கு வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 15 ஸ்கொயர் மைனஸ் அதோட பேலன்ஸ் டைமிங் என்னது 10. ஸோ என்னது H is equal to 1/2 g இன்ட்டு இது வந்து 100 ஸ்கொயர். இது சப்ஸ்டியூட் பண்ணால் இது 225. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 115 கிடைக்கும். ஸோ வந்து இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 115 g by 2. ஸோ இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா H1 is equal to H2 is equal to 3H3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா H1 is equal to 2H2. அதாவது H1ஓட வேல்யூ என்னது 25/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டிபிள் இன்ட்டு 2 போட்டோம்னா நம்மளுக்கு 2H2ஓட வேல்யூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்டு 2 போட்டால் நம்மளுக்கு 50 அப்படி தான் மாறும். ஸோ இது 75 கிடைக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா H1 is equal to H2 by 3 is equal to H3 by 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ H1ஓட வேல்யூ என்ன இங்கே போட்டு இங்கே H1ஓட வேல்யூ என்னது 25g by 2. H2 வேல்யூ என்னது 75 by 3 இன்னும் போடுவோம் is equal to H3ஓட வேல்யூ என்னது 115 by 5 போட்டால் நம்மளுக்கு என்ன 25 நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா வந்து அடுத்து 75 by 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25. 115 by 5 நமக்கு கிடைக்கும் 25. இப்போ 25 is equal to 25. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வந்து இதோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக சொல்லுது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். தேங்க்யூ.